ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேல் ஹெர்பல்ஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கரும வினை தீர்க்கும் கந்தர் அனுபூதி என்ற தலைப்பில் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன் இப்படி ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணேன்னா, கந்தர் அனுபூதி படிக்கும்போது நம்மளோட கர்ம வினை இதுதான் விதி, இப்படி தான் அனுபவிக்கணும், சில விஷயங்கள் நம்ம விதிப்படி இருந்தாலும் அது மாறும். இந்த பூஜையை எப்படி பண்ணணும், இது பண்ணுறதால யார் வாழ்க்கையிலாவது எந்த மாற்றமாவது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் தான். ஏன்னா இந்த பூஜையை பண்ணி என்னோடய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மிராக்கல் நடந்தது. அந்த பூஜை எப்படி பண்ணணுன்னா, இப்போது என்னோடய பேக்ரவுண்டில் ஒரு முருகர் படம் தெரிகிறார் இல்லையா, பாம்பை மயில் அமுக்கிட்டுருக்கா மாதிரி ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு இந்த கந்தர் அனுபூதியை நீங்கள் ஒரு 48 நாள் கண்டினியூவாக படிங்க. நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் சரி, திருமண தடை இருக்கிறவங்களும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டு பண்ணாலும் சரி. ஆனால் ரொம்ப ஸ்பெஷல் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் தடை, அதாவது குழந்தை பிறக்கிறதுல தடை. சில பேர் கன்சீவ் ஆவாங்க, ஆனால் அது அபார்ஷன் ஆகிடும், இல்லை குழந்தை பிறந்து இறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனும் சரி, இல்லை குழந்தையே உருவாகாதவங்களும் சரி, இந்த பூஜையை பண்ணால் ரொம்ப ரொம்ப மிக அருமையான பலனை கொடுக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது. அதே மாதிரி கல்யாணம் இந்த காலசர்ப தோஷம், நாகதோஷத்தால் தள்ளி போகிறவங்களும் இதே சேம் ப்ரொசீஜர் இந்த பூஜையை பண்ணலாம். 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் பண்ணுங்கள். எப்படின்னா, முதல்ல எந்த பூஜை பண்ணாலும் நம்மளோட குலதெய்வம், அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்ல பிள்ளையார், அதுக்கப்புறம் குலதெய்வம், அதுக்கப்புறம் நம்மளோட பண்ணப்போகிற பூஜை இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக சொல்லலாம். இல்லை கஜானன பூத கணாதி சேவித்தா, அந்த மாதிரி பிள்ளையாரோட எந்த மந்திரமாக இருந்தாலும் சொல்லி அவருக்கு ஒரு பூ வச்சுட்டு, அடுத்து நம்ம குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்லியோ, இல்லை குலதெய்வத்தோட பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னா அதை ஒரு 9 முறையோ ஒரு 11 முறையோ சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ண போகிறேன், எனக்கு கூட இருந்து துணையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக இந்த முருகர் படம் தான் வைக்கணுமானா கண்டிப்பாக இந்த முருகர் படம் தான் வைக்கணும். ஏன்னா அந்த ராகுன்ற அந்த நாகத்தை அடக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரி ஒரு முருகனுக்கு தான் இந்த படத்தை வச்சு தான் பண்ணணுன்னு இருக்குது. அதை நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, கந்தர் அனுபூதியே திருச்செங்கோட்டு வேலவன் மேலே அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதுவும் அருணகிரிநாதர் மனித ரூபத்திலேருந்து பாட கிடையாது, கிளி ரூபத்திலேருந்து பாடினது. அவர் பாடின ஒரு கடைசி பதிகம் கந்தர் அனுபூதி. அதுக்கப்புறம் அவர் முருகரோட கையில் இருக்க கிளியாக ஆயிட்டார், அவ்வளோதான், அவர் முக்தி அடைஞ்சிட்டார். அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பதிகம். எல்லாரும் இப்போ வேல்மாறலை பற்றியே பேசுகிறாங்க. வேல்மாறல் அளவுக்கு கந்தர் அனுபூதியும் ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு இது தான். அதுக்காக வேல்மாறல் படிக்க வேண்டான்னு இல்லை. இந்த விஷயத்துக்கு குறிப்பாக இந்த குழந்தை பேர், திருமண தடைக்கு இந்த கந்தர் அனுபூதி படிச்சிங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 குழந்தை என்ன ஆச்சுன்னா, ஒரு 5 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி ஒரு 3 குழந்தை கண்டினியூவாக தொடர்ந்து 3 வருஷம் அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய ஜாதகம், நிறைய கோயில், நிறைய போனோம், கர்ப்பரட்சாம்பிகை போகணும், அந்த மாதிரி நிறைய போகிறோம். எது போயும் நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எங்கள் அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வேதனைப்படும் போது அவர் தான் இந்த பூஜையை எங்களுக்கு சொன்னார். அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு 48 நாளுக்கு உங்கள் பொண்ணை பூஜை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அது என்ன பூஜைன்னா, நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு ஒரு பூ வச்சுட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளையார் குலதெய்வத்தை வேண்டிட்டு, அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க, இல்லைன்னா சாதாரண நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினாலும் சரி, ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிட்டு, ஒரு நெய்வேத்தியம் அவருக்கு ஒரு கல்கண்டோ, ஒரு காஞ்ச திராட்சையோ, இல்லை முடியும் எங்களாலன்னா சக்கரை பொங்கல் அந்த மாதிரியும் பண்ணி வைக்கலாம். இல்லைனா ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு, ஒரு விபூதி எடுத்துக்கிட்டு, நம்ம பூவை எடுத்து எப்படி ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் அவரோட காலில் சாமியோட பாதத்தில் போடுவோம், அந்த மாதிரி கந்தர் அனுபூதியில் 51 பாடல்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பாடலை சொல்லும் போதும் அந்த முருகனோட காலடியில் அந்த ஒவ்வொரு பாடல் சொல்லி முடிச்சது கொஞ்சம் விபூதியை போடணும். அதாவது மோதிர விரலால் கட்டை விரல் நுனியிலும் எடுத்து நான் அந்த விபூதியை போடணும். அந்த மாதிரி 51 டைம் போட்டு நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுருங்க. இது மாதிரி கண்டினியூவாக 48 நாள் செய்யுங்க. எந்த நேரத்தில் செய்யணும்னா, காலையில் அந்தந்த கிழமையோட ஓரை வரும். இப்போ காலையில் திங்கக்கிழமைனா 6 to 7 சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை, அந்த மாதிரி காலையில் 6 to 7 செய்யுங்க. எல்லா நாளும் அந்த 6 to 7 செய்யுங்க. இப்போ லேடிஸ்க்கு பீரியட் டைம்னால் அந்த 5 நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த பூஜை உண்மையிலே பலன் தருமானா, என்னோடய லைஃப்பில் இதை நான் 48 நாள் தொடர்ந்து செய்யும் போதே
என் பையன் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். இப்போ அவனுக்கு 11 வயசு ஆக போகுது. 6th போகிறான். ஒரு பயங்கரமான மிராக்கிள். ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணி, அதாவது குழந்தை உருவாகிடும் ஈஸியாக. ஆனால் அது வளர்கிறதுல ப்ராப்ளம்ன்ற மாதிரி. ஆனால் மெடிக்கல் ரீதியாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்த்தா குழந்தை நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு பெயின் வரும். நார்மல் டெலிவரி மாதிரி குழந்தை வெளில வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த பூஜையை பண்ணி நான் கன்சீவ் ஆகி அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தது. அதில் உண்மையான இது என்னென்னா, அவன் வந்து ஐப்பசி மாதம் சஷ்டியிலேயே அவன் பிறந்தான். செவ்வாய்க்கிழமை சஷ்டியிலேயே பிறந்தான். அதுதான் ஒரு பெரிய மிராக்கல். எனக்கு முருகர் வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ குழந்தையே பிறக்காமல் இருக்கிறது ஒரு வேதனைனா, ஆனால் கன்சீவ் ஆகிட்டு அந்த குழந்தை இந்த மாதிரி ஆகிறது அதை விட பெரிய வேதனை. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, அதை பெருசாக எதிர்பார்த்துருந்துருப்போம். ஆனால் அது கிடைக்காம போகிறதுன்றது ஒரு பெரிய வேதனை. நீங்கள் இதை ஜாதகம் பார்த்து நம்மளுக்கு நான் சர்ப்பதோஷம் இருக்கவங்க தான் பண்ணணுமா, நாகதோஷம் இருக்கவங்க தான் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த ஜாதகமே பார்க்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பூஜையை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் இப்போது வைகாசி விசாகம் வருது. இப்போ வர 22 வைகாசி விசாகம் புதன்கிழமை 22 மே 22. நீங்கள் அன்னையிலேருந்து கூட இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா முருகர் வந்து அன்னைக்கு தான் உதித்த தினம். முருகர் வந்து பிறந்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து 6 தீப்புரியாக சரவண பைக்கில் உதித்து இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் அவரை வந்து அம்பாள் ஒன்றாக்கி ஒன்று சேர்த்த வைகாசி விசாக நாளுன்றதால நீங்கள் அன்னையிலேருந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் இதை போடுறேன். இல்லை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்க ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ, ஒரு கிருத்திகையிலோ, இல்லை ஒரு வளர்பிறை சஷ்டியிலையோ கூட நீங்கள் ஆரம்பிங்க. தேய்பிறை சஷ்டி வேணாம். ஏன்னா கஷ்டங்கள் தேஞ்சு போகிறதுன்றதை நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் ஆரம்பிக்கலாம். இது வளரணும், கரு வளரணும், திருமணம் நடக்கணுன்றதால ஒரு வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் ஆரம்பித்து பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% இல்லை 1000% நடக்கும். அதே மாதிரி கந்தர் அனுபூதியில் வந்து அருணகிரிநாதர் வந்து நாகாச்சலம்ன்ற திருச்செங்கோட்டு வேலவனை தான் திருச்செங்கோட்டு வேலவன் மேலே தான் இந்த கந்தர் அனுபூதி பாடப்பட்டிருக்குது. நாகாச்சலம்னா திருச்செங்கோடு. அந்த காலத்தில் அதுக்கு பேர் வந்து நாகாச்சலம். அந்த திருச்செங்கோடே ஒரு மலை, அதாவது சர்வதோஷங்களை இது பண்ணக்கூடிய மலை தான். அந்த மலையிலே ஒரு பெரிய நாகம் இருக்கும். அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு பூஜையே பண்ணுவாங்க. ஸோ அந்த முருகன் மேலே பாடப்பட்ட பாடல் கந்தர் அனுபூதி. ஏன்னா மற்ற திருப்புகழில் எல்லாத்துலேயும் அவர் பழனி, வேறு எந்த முருகனை பற்றியும் மருதமலை அந்த மாதிரியெல்லாம் திருத்தணி முருகன் அந்த மாதிரி பாடியிருப்பார். ஆனால் கந்தர் அனுபூதியில் அவர் வேறு எந்த முருகனை பற்றியும் பாடலை. திருச்செங்கோட்டு வேலவன் மேலே மட்டும்தான் அந்த நாகாச்சல வேலவா நாளுக்கு அவித்யாக சுரலோக சிகாமணி அப்படின்னு ஒரு 11வது பாடல் இருக்குது. அதில் அந்த பாட்டை பாடியிருப்பார். நீங்கள் அந்த 51 பாடலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தமிழில் தான் இருக்குது. நீங்கள் படிக்கலாம். அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. கந்தர் அனுபூதி புக்கு வெறும் ஒரு 15 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி லேமினேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் நிறைய கேலண்டர்லலாம் கூட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வருது, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கேலண்டரில் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு செவ்வரளி பூவோ இல்லை மல்லிகை பூவோ என்ன பூ இருக்கோ, முடிஞ்சால் செவ்வரளி பூ போடுங்க. இல்லை எந்த பூவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பூவை போட்டு இந்த பூஜையை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, எனக்கு மட்டும்தான் கிடச்சிதா அப்படின்னா கிடையாது. என் கூட ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் மீனான்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு கன்சீவே ஆகலை. அவங்களுக்கு நான் இந்த பூஜையை சொல்லி ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அது ஒரு கிருத்திகையிலே வந்து அவங்க எனக்கு சொன்னாங்க. அதனால் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து நான் ஒரு 4-5 பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. ஸோ இதால் யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா முருகர் வந்து ஒரு சத்தியமான தெய்வம். நீங்கள் கந்தகுரு கவசத்திலே அந்த லைன் வரும் பார்த்தீங்கன்னா, சத்தியமான தெய்வம், சத்தியமாக நீங்கள் நம்பிட்டா சத்தியமாக நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ நீங்கள் இதை பூஜையை பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு பதிகமாக சொல்கிறேன். ஏன்னா என்னென்ன அற்புதம் என்னோடய லைஃப்பில் ஏற்பட்டது. இப்போ இந்த கந்தர் அனுபூதி படித்தாலே எனக்கு குழந்தை கிடச்சிது. வேல்மாறல் படித்து ஒரு பதிகம் படித்தேன். அப்புறம் சண்முக கவசம் படித்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கந்தசஷ்டி கவசத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதாவது முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒவ்வொன்றா நான் எதையுமே தேடி போகல. எனக்கு வந்தது இந்த கந்தர் அனுபூதி படிக்கக்கூடிய வாய்ப்பு, சண்முக கவசம் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வேல்மாறல் படிக்கக்கூடிய வாய்ப்பு. இது மாதிரி ஒவ்வொன்றா யாரோ கொண்டு வந்து ஒரு புக்கு கொடுப்பாங்க, இதை படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்தது. ஸோ இந்த கந்தர் அனுபூதி இந்த கர்மவினை தீர்க்கும். அதாவது நம்மளோட கர்மவினையை கண்டிப்பாக தீர்க்கும்.
சரி இதுக்காக மட்டும்தான் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்கு தான் படிக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எதுக்காக வேணாலும் படிக்கலாம். சரி எதுவுமே இல்லைங்க, நான் ஒரு வயசாகி இருக்கேன், எனக்கு ஒரு மன நிம்மதி, மன நிறைவான வாழ்க்கை, கடைசியில் நான் என்னோடய மரணம் வந்து ஒரு நல்ல முறையில் யாருக்கும் தொல்லை இல்லாமல் நான் இறைவனடி சேரணும் அப்படின்னு இருக்கவங்க கூட இந்த கந்தர் அனுபூதியை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை, கடைசியில் வந்து அவர் மயில் மேலே வந்து கூட்டிகிட்டு போவாராம். நம்ம அதனால் இந்த கந்தர் அனுபூதி படிக்கிறதால அவ்வளோ பலன்கள், நம்ம கர்ம வினை கலைஞ்சி நமக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கை ஏற்படும். இது சத்தியமான உண்மை. ஸோ இந்த பூஜையை நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு யாருக்காவது எந்த நல்லது ஏதாவது ஏற்பட்டுதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி பூஜை வேணும், முருகனை பற்றி வேறு ஏதாவது பதிவுகள் வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அவங்க வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை. வேல் ஹெர்பல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.